ஹே கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வித்யா மீனாக்கு வந்து இன்விடேஷன் வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறா, எனக்கு வந்து கிறிஷியோட அம்மா ஃபோன் நம்பர் வேணுங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கார் முத்துவை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. அவர் ரவுடி அது இது நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் கிறிஷி எங்கள் கூட சேரவே விட மாட்டுறாங்க. இதனால் கிறிஷியை எங்களால் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, அவங்க தப்பாக நினச்சா நமக்கு என்ன வந்துச்சு மீனா, நம்ம எதுக்கு அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும், அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. மீனை வந்து விடவே மாட்டுறாங்க. இல்லை வித்யா, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும், நான் அவங்கக்கிட்ட பேசி நான் புரிய வைக்கணும், அவர் அப்படி இல்லைன்றதை நான் புரிய வைக்கணும், நான் ஒரு தடையாவது அவங்கக்கிட்ட பேசணும், எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் வேணும், நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லைன்னு மகேஸ்வரி கிட்டே இருக்குது, நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வித்யாவும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு வந்து வித்யா வரா. வித்யா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கிறா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மகேஷ் சொல்கிறா, நீ வந்து ரோஹிணி மூலமாக தான் தெரியும், ஆனாலுமே நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டேன்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது ரோஹிணி வந்துடுறா. ரோஹிணி வந்துட்டு, என்னடி நீ எங்கே இங்கே பண்ணுறேன்னு சொன்னோடனே, இன்விடேஷன் வைக்க வந்திருக்கா, எனக்கு இன்விடேஷன் வைக்கவே இல்லையே சொல்லிட்டு சொன்னோடனே, உனக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணுமா, நீ பொண்ணு வீட்டு சைட்ரி, நீ வந்துரு, அதுவும் இல்லாமல் நான் வந்தேன்னா உன் மாமியார் ஏதாவது கேட்பாங்க, நான் ஏதாவது உளருவேன், தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால தான் நான் வரல, நான் இங்கேயே உனக்கு இன்விடேஷன் கொடுத்துறேன், நீ மனோஜை கூப்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ரோகிணியும் சரி சொல்லிட்டு ரோகிணி கேட்குறா, நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வித்யா வந்து சொல்கிறா, இது மாதிரி மீனாவை வந்து நான் பார்த்தேன், மீனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வச்சோம், மீனாவை பார்த்துட்டு மீனா வந்து எனக்கு கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறாங்க, நான் இப்போ என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு கேட்குறா. இது எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறா. நீ தானே கிறிஷோட அம்மா, உன்கிட்ட தானே கேட்க முடியும், கேட்டதுக்கு நீயே இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, அது எப்படி என்னால் சொல்ல முடியும், அவங்க கேட்குறாங்கல்ல, மகேஸ்வரி கிட்ட வாங்கித்தான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே இவ சொல்கிறா, அதெல்லாம் வந்து நீயே ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானடின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வித்யா வந்து திட்டுறா, நீ எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பொய்யே சொல்லிட்டு இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி சொல்கிறா, நீ பேசாமல் துபாயில் யாரோட ஃபோன் நம்பராது வாங்கி கொடுத்து மீனா வந்து அப்படி பேச வச்சிருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. வித்யா சொல்ல, இதுக்கப்புறம்லாம் நான் வந்து பொய்லாம் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு மனசு வரல, இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்கக்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா. ஓ, அப்போ பொய் சொல்ல மாட்டேன்னா அப்போ நீ என்னை மாட்டி விட போறியான்னு சொல்லிட்டு, நான் உன்னையும் மாட்டி விட மாட்டேன், அவங்கக்கிட்டேயும் பொய் சொல்ல மாட்டேன், நான் மகேஸ்வரி கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லிடுறேன் சொல்லிட்டு சொல்லுவா. உடனே மகேஸ்வரி சொல்லுவா, அப்போ இது மட்டும் பொய் இல்லையா, அப்படியா, ஓகே மகேஸ்வரி, கிறிஷ் அம்மா ஃபோன் நம்பர் கொடுங்க. உடனே அதை எப்படி தர முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓ, இப்போ நான் கேட்டுட்டேன், நீங்கள் தர முடியாது சொல்லிட்டீங்க, இதை தான் நான் போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. உடனே ரோகிணி வந்து கடுப்பாகிறா. வித்யா ரொம்ப மாறிட்டா. உடனே மகேஸ்வரியும் இவங்களும் ரோகிணியும் பேசுகிறாங்க, வித்யா ரொம்ப மாறிட்டா, இவளையே நம்ம நம்ப முடியாது, இவ எப்போ வேணால் நமக்கு ஆப்போசிட்டாக மாறி என்னையே சொல்லி சொல்லி அவங்க கிட்ட மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு சொல்கிறா. மகேஸ்வரி, ஆமாண்டி நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கட் பண்ணால் 2 பேரும் முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசினிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ சேவ் ஆயிருக்கு, இன்றைக்கி சவாரி போனது, மீனா வந்து அவளோட இது எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி என்னோட இதில் வந்து ஃப்ளவர் பொக்கே ப்ளஸ் ஃப்ரூட் பொக்கே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அது நான் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நிறைய அப்லோட் பண்ணுங்க, இப்போ தான் நிறைய ஆர்டர்ஸ் வரும், கல்யாண ஆர்டர் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 3 வந்தால் போதுங்க, நம்ம சீக்கிரமாக ரூம் கட்டிடலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதை ரோஹிணி வந்து ஒட்டு கேட்டுடுவா. ஓகே, இவ வந்து ரொம்ப சந்தோஷமாக, ஏற்கனவே அவள் வந்து என்ன சொல்லுவான்னா, இவ லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது, அதனால தான் இவன் ஏன் லைஃப்பில் இன்வால்வ் ஆகுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இப்போ இதை கேட்ட உடனே அவள் ஒரே பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்பாள். அப்போ மனோஜ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அவங்க மேக்கப் பியூட்டிஷியன் வந்து கேட்குறாங்க, ப்ரைடல் மேக்கப் கேட்டாங்க, நான் உன்னை ரெஃபர் பண்ணிட்டேன், அதே மாதிரி பூ டெக்கரேஷனுக்கும் ஆள் கேட்டிருக்காங்க, நான் மீனா சொல்லலான்னு இருக்கேன், உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலான்னு. உடனே இவ சொல்லுவா, இல்லை மீனாவெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நல்ல வேளை நீ சொல்லலை, நான் வந்து ஆள் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. உடனே மனோஜ், சரி ஓகே உன் இஷ்டம், நீ யாரையா சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்புறமேட்டா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து யோகா கிளாஸில் வந்து விஜயா வந்து யோகாவுக்கு வந்து எல்லோரும் இது பண்ணிட்டுருப்பா. அப்போ வந்து
பார்வதி வந்து காஃபி போடவா கேட்டவுடனே விஜய் வந்து காஃபிலாம் வேணாம் நான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன்வா. அப்போ வந்து பார்வதியை ஒருத்தர் வந்து இது பண்ணுறாருல, ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்காருல, அவர் வந்து உடனே வந்து பார்வதி அவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே விஜயா டென்ஷனாக இப்போ நீ போய் காஃபி போடுன்னு அவர் வந்து அப்புறம் அவங்கக்கிட்ட பார்வதி கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் எனக்கு மிஸ் கால் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவரை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி இவரும் 2 பேரும் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி பூ ஆர்டர் வந்திருக்கு, உங்களுக்கு மீனாவை பிடிக்காதால நான் மீனாவுக்கு கொடுக்கல, சிந்தாமணிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூப்பிட்டு பேசுவா. அப்போ சிந்தாமணி கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் வைப்பா, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்து மீனா அவங்க அம்மா பூக்கடை வச்சுருக்காங்கள அதை நீங்கள் வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.